பாவம் மரமா வேற சோறு கொடுக்க மாட்டான். நம்மளால கொஞ்சம் சோத்த கொடுப்போம், அதுக்கு கொஞ்சம் ஒரு பங்கு கொடுப்போம். வெள்ளை மச்சி அங்கனே பட்டறையை போடுங்க, சோத்த போடுதேனா. என்னடா இது, ஏதோ நரி உள்ள விட்ட மாதிரி இருக்கு. நரி இல்ல, நான்தான். என்ன வெள்ளை மச்சி இப்படி கண்ணீர் விட்டு நடக்கியா? என்னச்சி குழம்பு எரிப்பா இருக்கும். நான் திங்கவே ஆரம்பிக்கல. பாசத்தை நினைச்ச நாலு முடி என்னால கட்டுப்படுத்த முடியல. அழுதுட்டேன். இந்த பாருங்க வெள்ளை மச்சி, உங்களை காணாத நேரம் நான் உங்களை எப்படிலாம் ஏசிருப்பேன் தெரியுமா? அரை விட்டு கிளவி, கஞ்சு பிசினாரி கிளவி, நியூஸ் பேப்பர் கிளவி, இதுக்கு வராதா வாரண்டு, எப்பமுடா ஒளியும், அப்படிலாம் உங்களை ஏசிருக்கேன். என்னாச்சி ஏன் எந்திரிச்சிட்டியா? உட்காருங்க. என்னாலாம் ஏசிருக்கேன் என்ன? இதெல்லாம் இப்பதானே சொல்லுத. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு உன் வீட்ல சோத்து திங்கணும். என்னன்னு பைத்தியக்காரன் நினைச்சியா? மாங்கா மடச்சின்னு நினைச்சியா? இந்தா உன் மீனை புடி, நீனே தின்னு உன் சோத்த. நினைச்சு இப்படிதான் தப்பு தப்பாட்டு முடிவெடுப்பேன்னு. தப்பு தப்பா இல்ல, இப்பதான் சரியான முடிவு எடுத்திருக்கேன். ஐயோ சும்மா நாட்டுக்கு சொன்னது கோவப்பட்டுட்டு போல இருக்க. என் வெள்ளை மச்சி, என் வெள்ளை மச்சி, வேற நாலு மணி நான் மானம் கட்டு போய் கிடக்கேன். சோத்து திங்க இருக்கு. எனக்கு ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாம். எனக்கு இருக்கு செல்ல தை வீடு, என் ஃப்ரெண்டு அதான் பஞ்சு கழுவி வீடு இருக்கு. ரெண்டு ஃப்ரெண்டு வீட்லயும் திம்பேன். நீங்க வர நம்ம அப்படியே பழகிருப்போம். நான் முன்னால அப்படி ஏசிருக்கேன், ஆனா இப்ப அப்படி இல்ல. உங்க மேல தனி பாசம் எனக்கு உண்டு. என்ன சொல்லுத? உட்காருங்க, எது வரதாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னைக்கு நேரம் நல்லா இருக்கு. அதான் இன்னைக்கு மீன் கறி சோறு சுட சுட சூப்பர் மீன் கறி கிடைச்சிருக்கு. அதை விட்டுட்டு இப்படி கோவிட்டு ஓடலாமா? நான் உங்க மேல எவ்வளவு பாசமா இருக்கு தெரியுமா? மனசுக்குள்ள அவ்வளவு பாசத்தை வச்சிருக்கேன். எப்ப பார்த்தாலும் உங்களை தான் நினைப்பேன். அப்படியா? ஆமா, முதல்ல உட்காருங்க. உங்களுக்கு இன்னைக்கு நேரம் நல்ல நேரமா இருக்கு. காலையில யாரு கண்ணுல முழிச்சிய? வேற யாரு? என் மூஞ்சத்தான் கண்ணாடியில அப்படி பார்த்தேன். பளிச்சு பளிச்சுன்னு இது அப்படி மின்னல் அடிச்ச மாதிரி இருந்து அப்பவே நினைச்சேன் இன்னைக்கு நாளும் பொழுது நல்லா இருக்க போகுதுன்னு. அப்படி கூட கருவல கரெக்டா தான் நினைச்சிருக்கிய. பரவாயில்ல, உங்களுக்கு சுவாசியம் கொஞ்சம் தெரியுமா? சுவாசியம்லாம் தெரியாது, நடக்க போகுது. அட எனக்கு எல்லாம் நல்ல வெளிச்சமா தெரியும். இன்னைக்கு முழுக்க ஒரே பாசிட்டிவ் வைப் தான். இங்கிலீஷ்ல படிச்சு வச்சிருக்கீல? எங்க இருந்து படிச்சியா? அது அப்பப்ப நியூஸ் பேப்பர்ல பாப்பம்ல எல்லாரும் பேசுறத வச்சு கொஞ்சம் கொஞ்சமா படிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு எனக்கு உள்ளுக்குள்ளே ஒண்ணு தோணுது. லாட்டரி அடிக்க போதுன்னு நினைக்கேன். ஐயோ வெளிய வச்சு நம்ம ஊர்ல லாட்டரி எல்லாம் எவ்வளவு வருஷம் வச்சு தடை பண்ணி லாட்டரி எல்லாம் கிடையாது. நான் அத சொல்லல. எனக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போகுது. என்னலாமா வரப்போகுது. அத நினைச்சு என் மனசுக்குள்ள ஒரே சந்தோஷமா இருக்கு. இப்ப பாத்தியா, நான் சும்மா தான் உன் வீட்ல எட்டி பார்த்தேன். நீ உடனே உட்காருங்க ஆச்சி, நான் உங்களுக்கு சோத்த போடுதேன்னு மீன் குழம்பு கறியும் தூக்கி அம்பரமா குமிச்சு வச்சுட்டேன். இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? பின்னால ஒரு பெரிய ஒளி வெட்டம் தெரியுது. இன்னைக்கு அதிர்ஷ்டம்னு தெரியுது. பாத்தியாலா, மீன் குழம்புல ஆரம்பிச்சிருக்கு. என்னென்ன நடக்க போதோ இன்னைக்கு ஒரே கொண்டாட்டமா இன்னைக்கு வாழ்க்கையில. சரி, என்ன பாத்துட்டு இருக்கியா? அதான் சண்டை சமாதானம் ஆயாச்சுல. மீனை கையில எடுங்க. இப்போ உங்க கூட சேர்ந்து எனக்கும் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக போகுது. டன்றக்கா. ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிரும். இன்னைக்கு நான் எந்திரிப்ப போடுவேன் ஸ்டேட்டஸ்ல, வெள்ளையம்மா ஆச்சியுடன் சூப்பர் விருந்து, கடல் மீன் விருந்து அப்படின்னு ஒண்ணு போட போறேன். ட்ரெண்டிங்ல போக போதே வீடியோ. அப்படியே சீக்கிரம் எடு. ஏச்சி நல்ல சிரிங்க. நம்மள யாருக்காப்பா? ஆசிரியர செல்ஃபி எடுத்தாச்சு, இனி சாப்பிட ஆரம்பிப்போம். சரியா இருக்குமா? இந்த நேரத்துல வந்து கால் தட்டுவா எவன் தெரியல. ஏச்சி எனக்காண்டு காத்திருக்கேன்டா. நீங்க ஆரம்பிச்சு போயிட்டே இருங்க, நான் நடுவுல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். யாரு என்ன ஏதுன்னு பார்த்து பேசி வெளியில அனுப்பிவிட்டு ஓடிறேன். சரி நாலுமணி, அப்ப நான் வயிறு வசிக்கு சாப்பிடுறேன். நீ சீக்கிரம் வாடியா. என் பாவி மகன் எவளுக்கு முக்கு வேத்துன்னு தெரியல. சோத்த கையில எடுக்கிறாருன்னா வலுவாழ்வா டொங்கு தட்டிக்கிட்டு. நான் வாரேன் தானே சொல்லுவேன். மலையில நிக்க வச்சுட்டேன் வாரனே. இன்னைக்கு புடி. என்னடா இது, மீன் வர மாதிரி இருக்கு. நாலு மணி எங்க இருந்தா வாங்கிட்டு வந்திருக்கு. கண்டிப்பா நல்ல மீன் குழம்பா தான் இருக்கும். நல்ல ஃப்ரெஷ்ஷா உள்ள மீன் நினைக்கேன். அதான் நல்ல கறி வச்சிருந்தா ஒரு டேஸ்டே வித்தியாசமா இருக்கு. திம்பா நல்ல சத்துல்ல. மீனை நல்லா தின்னாதான் 4 வீட்ல கேட்டு 40 வீட்ல நச்சுன்னு சொல்ல முடியும். தின்னு நல்ல மீன் அளவால இருக்கு. குரல் கம்புதடா வெள்ளையம்மா கிளவி. என்னடா மாமியா கிளவி, யோசனை பயங்கரமா இருக்கு போல இருக்க. எந்த நாட்டு பிடிக்கிறதுக்கு இந்த யோசனை? ஏதே என்ன போல எனக்கு குரலே ஒரு மாதிரி சோர் வரந்த மாதிரி இருக்கு. ஏதே எந்த கவலையா இருந்தாலும் இந்த மொத்த மருமவா பாசமுள்ள மருமவா நான் ஒருத்தி தானே. என்கிட்ட சொல்லுங்க தே, உங்க கவலையை நான் தீர்த்து வைக்க. மருமவள, என் முகம் வச்ச மீன் கறிய களவாண்டிட்டு போய் தின்னது யாருன்னு தெரியல.
கவலைப்படாதீங்க, கொஞ்ச நேரத்துல ரியாக்ஷன் தெரியும், அப்ப யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அட ஆமா, நான் முதல்ல என் மொபைல தான் போன் போட்டு கேட்கலாம் நினைச்சேன். நீ யார்கிட்ட இந்த குழம்பு குடுத்தியாட்டின்னு கேட்கலாம் நினைச்சேன். சரி இவரும் அவன் அங்க போன் பேசிட்டு இருக்க நேரத்துல ஏதாவது கேட்டுட்டு இருந்தா நினைச்சேன். அந்த அங்க ஒருத்தி கடக்கல ஒரு மாதிரி உருன்னு பாத்துடப்பா. அம்மாக்காரி எப்ப பார்த்தாலும் போன் அடிச்சுட்டே இருக்கல. அம்மா என் மோளை என்னதான் பேசணும்னு சொல்லி என் மொபைலை கரிச்சு கொட்டுவா. அந்த அளவு சரி போன் அடிக்காட்டா நினைச்சு ஒன்றை கேட்கலாம் நினைச்சேன். கரைக்கிட்ட சொன்ன மருமல கொஞ்ச நேரத்துல தெரியும் யாருக்காதான் கிளிய போகுதுன்னு. யானை தான் தலையில தன்னாலே மண்ண மாதிரி போட்டுக்கிடுமா. அந்த யானை யாருன்னு தான் தெரியல, சீக்கிரம் ரிவீல் ஆக போகுது. சரி மருமல, என் ஃப்ரெண்டுகளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மட்டமாவது பார்க்கலன்னா ஒரு மாதிரி எனக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். போய் பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல பேசி எடுத்து வரேன்னு. வெளியில போயிட்டு வரும்போது உனக்கு என்ன வேணும்? 2 காப்பும் ஒரு பிரேஸ்லெட் வாங்கிட்டாங்க. கிண்டல் பண்ணாத. வீட்டுக்கு காய்கறி எது வேணுமா, மசாலா ஜாமான் எது வேணுமா? வருத்தப்படாத வாலி பசங்க ஆரம்பிச்சிய மாசத்துல ஒரு நாள் கூடி ஒரே கும்மாளம் தான். சீக்கிரம் வந்து சேரும். சீக்கிரம் வந்துருவேன். எங்க வரும்போது ஒரே ஒரு பழம் மட்டும் வாங்கிட்டாங்க. ஒரு பழமா? இதான் மெனக்கிட்டு வாங்கிட்டு வரணும். லூசு மனுஷன், ஒரு பழம்னா ஒரு சக்க பழம் நல்ல ஒன்ன பழமா வாங்கிட்டு வரும். அப்பதான் காணும். ஒரு பழம் உனக்கே காணாத வந்தோம்னா ஆளையும் சைசி மண்டையும் பார்க்கலாம். என்ன வேணும் கேக்குது. சொன்னா அதுக்கப்புறம் அப்படி இப்படிங்குது. சரி என்னைக்காவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டமா கூடி ஏதாவது ஒன்று கதை விட்டு நடக்கும். கொஞ்ச நேரம் ஜாலியா இருந்துட்டு வர வரட்டும். வீட்டுல எல்லா சொல்லியும் முடிச்சாச்சு. சரி நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாத்துட்டு வரோம். புஷ்பா ஆச்சரியமா இருக்கு, காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீரு. வாங்கி கொடுத்தாலும் குத்தம், வாங்கி கொடுக்கலனாலும் குத்தம். சில்லறையா ஒண்ணுனா வாங்கிட்டு கிடப்பா பக்கத்து கடையில. அதான் சரி மொத்தமா வாங்கிட்டு வந்துரும் சந்தையில சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். இனி ஒரு வாரத்துக்கு கவலை இல்ல உனக்கு. இடி பிள்ளைகள் விளங்க முத்தவளுக்கு இந்த வருஷத்துல காலேஜ் முடிக்கலங்க. அதான் இன்னைக்கு ஏதோ ஃபங்க்ஷன் கொண்டாடுவாங்களாம். அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் சேலை கட்டிட்டு வரணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போல இருக்கு. எல்லா பிள்ளைகளும் புது புது சேலை எடுத்துருக்கு ஒண்ணு போல. அதான் இன்னைக்கு கட்டிட்டு கிடக்கானா. யாத்தாடி என் பிள்ளையது சேலை கட்டணும்னா ஒரு வளர்த்தி வளர்ந்த பிள்ளை இருக்கா. போமாங்க நல்லா இருக்கா சாரி. உனக்கு என்ன என் ராசாத்தி நல்ல அளவோல இருக்காமக்கா. சேலை நல்ல அளவோல கட்டி இருக்கேடி. நல்ல அளவோல இருக்கு மக்களே. இம்மா சேலை கட்டிட்டு வானாக்கா. புஷ்பா நம்ம வீட்டுல தங்க நெக்லஸ் இருக்குதுன்னு செய்து பிள்ளைக்கு போட்டு விடு. என்னத்தா இது கவரிங் செட் மாதிரி ஒரு மாதிரி போட்டிருக்கா. பாட்னாடா இன்னைக்கு புஷ்பாக்கா எப்படி உருட்டி பரட்ட போறான்னு தெரியலையே. நீ வாண்டதானே கேட்டுட்டு இருக்கீங்க, என்ன வாயை பிளந்து நிக்க. நெக்லஸ் கட்டி பிள்ளைக்கு போட்டு விடு. அது வந்து கிட்ட நெக்லஸ் எடுத்து போடுன்னு தானே சொன்னேன். அதுக்கே ஒரு மாதிரி தப்பறன்னு பேசிட்டு இருக்க. அது வந்துங்க அது வந்து இப்ப நான் சொல்லுவேன். கட்டக்காரி வாங்கிட்டு போயிருக்கேன்னு சொல்லாதட்டு இந்த மனுஷனை தூக்கி விட்டு கொண்டு விடுவாரு. என்ன மக்களே? இப்ப நான் தான் அம்மா கிட்ட தங்க நெக்லஸ் எல்லாம் போட்டு போலப்பா அப்படி சொல்லி சொன்னேன். மக்களே போட்டு போண்டியதுன்னு நல்ல அளவுல இருக்கும்ல. என்னைக்காவது ஒரு நாள் போட்டு போறேன். அது அப்படி பெட்டியில வச்சு தூங்கிட்டு தானே கிடக்கு. அதுக்குலப்பா என் கூட காலேஜ்ல படிக்கிற பிள்ளை எல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்ட பிள்ளை தான்ப்பா. பாவம் அவங்க எல்லாம் தங்க நெக்லஸ் போடாம சும்மா கவரிங் செட் தான் போட்டு வருவாங்க. அப்ப நான் மட்டும் தங்க நெக்லஸ் போட்டு போனா பிள்ளைங்க எல்லாம் ஒரு மாதிரி சங்கடப்படுவாங்கல்லப்பா அவங்களுக்கும் இல்லன்னு. அதனாலதான்ப்பா எல்லாரும் போல நானும் இதை போட்டு போறேன். என்கிட்டயும் தங்க நெக்லஸ் இல்லைன்னா இதெல்லாம் போட்டு போவேன். அதை நினைச்சிட்டு இதே போட்டு போறேன்னு சொல்லி அம்மிட்ட சொன்னப்பா. எப்பா இப்பதான் போன உசுறு திருப்பி வந்த மாதிரி இருக்கு. என் பிள்ளை என்ன காப்பாத்திட்டம்மா. சரி மக்களே, அப்படி இதே போட்டு போனா போதும். சரி அம்மா போயிட்டு வரேன். சரி மக்கா பாத்து எடுத்து போயிட்டேன்னு மத்தியானம் அங்கேயே சாப்பாடு. ஆமாம்மா இன்னைக்கு லாஸ்ட் நாள்னால எல்லாரும் சேர்ந்து அங்க பிரியாணி ஆர்டர் கொடுத்துருக்கோமா. அதை வாங்கி சாப்பிடணும். ரூபாலாம் கொடுத்தாச்சு. எம்மா எப்பா சின்ன பண்ணத்தை போயிட்டு வரேன். பிள்ளைகளோட சேர்ந்தானே போவேன், ஒத்தியில எல்லாம் போவாத. எம்மா அடுத்த தெருல நம்ம பானு இருக்கலாமா, அவ கூட சேர்ந்தா போவேன். சரி மக்களே சரியா. எங்க இவ்வளவு நாளும் சின்ன பிள்ளையா இருந்த மாதிரி இருந்து இப்போ சேலையெல்லாம் கட்டி பார்க்கும்போது பெரிய ஆளு மாதிரி ஆயிட்டா. சீக்கிரமா மாப்பிள்ளை எதுவும் பாக்கணுங்க. என்ன புஷ்பாக்கா பழைய காலம் மாதிரி பேசிட்டு பிள்ளைக்கு ஏதாவது மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தா படிக்க வைக்கி. இல்ல வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுதானா அப்படி செய்யி. ஏதாவது ஒண்ணு செய்யிட்டுக்கா. அதுக்கு கல்யாணம் எடுத்து பாத்துக்கலாம். பிறகு நாளும் கிடக்கு, எவ்வளவு நாள் கிடக்கு. சின்ன வயசு தானக்கா. நானும் அப்படிதான் நினைச்சிருக்கேன். அவட்ட அப்படிதான் சொல்லியிருக்கேன். ஆனா இப்போ சேலை கட்டணும்னு இவளுக்கு ஆசை வந்துட்டு பிள்ளைக்கு கல்யாணம் எடுத்து முடிச்சு பாக்கணும்னு. அது சரி தம்பி, என்ன மாதிரி குண்டு செட்ல குதிரை ஓட்டிட்டு நடந்த காலம்லாம் சரிப்படாது. இனிமே நல்லபடியா நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலை ஜோலிக்கு போய் கை நிறைய சம்பத்தியம் பண்ணாதான் 4 பேர் நம்மள மதிப்பாவோ. பிள்ளைக்கும் நாளைக்கு நல்லது. ஏதோ எடுத்தாலும் புருஷனையும் நம்பிட்டு இருக்காண்டம்னா நாளைக்கு. அப்படி சொல்லுக்கா. சரி போயிட்டு வரேன் புஷ்பா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு வரேன். சின்ன பொண்ணு சின்ன தூரம் போயிட்டேனா கொஞ்சம் நாள் தானே போறாரு. இந்த ஆம்பளை எல்லாம் ஒண்ணா சேர்ந்து மாசத்துல ஒரு நாள் கூடி பேசி ஒரே கும்மாளம் தான் பாத்தியா. ஆமா கொஞ்சம் நேரமா சந்தோஷமா இருந்துட்டு போட்டும். ஏக்கா அது இருக்கட்டும். இந்த 4 முடிய முன்வாசலும் பூட்டி கிடக்கு, புறவாசலும் பூட்டி கிடக்கு. ஆளை கண்ணில் எங்கக்கா போச்சு? ரேஷன் கடைக்கு எதுவும் பேர்பாலா இருக்கும். புஷ்பாக்கா முக்கியமான விஷயம், உங்க முத்தண்ணனை பத்தியும் யாழினிய பத்தியும் ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்குக்கா. என்னடி சொல்லுதே? இது எங்கடி இருக்காவளா? இக்க பதறாத, கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சாச்சு. என்ன இடத்துல இருக்காவன்னு சொல்லுடி.
அவசரப்படாத, ஒரு இடத்துல இருந்து தகவல் வந்திருக்கு, நம்பிக்கையான ஆளு தான் சொல்லியிருக்கு. நான் நாளைக்கு நான் மட்டும் போய் என்ன ஏதுன்னு விலாவரியா விசாரிச்சுட்டு வரலாம்னு பாத்துட்டு இருக்கேன். சொன்னாங்களே நானும் வரட்டி நம்ம ரெண்டு பைக்ல போயிரும், யாருக்கு தெரியாம போயிரும். எடுத்த கவுத்தன் எந்த முடிவும் டப்பு டப்புன்னு எடுத்துடப்படாது. நம்ம ரெண்டு பேரும் முத குட்டி போனோம்னு வச்சுக்க, உடனே 4 மணிக்கு தெரிஞ்சுட்டு அவ்வளவுதான். 4 மணி வாயில கிடக்காது. உடனே யார்ட்டையாவது ஒருத்தர் சொன்னதான் அதுக்கு உறக்கமே வரும். யார்ட்டையாவது ஒரு ஆள்கிட்ட சொன்னாலே போதும், ரகசியம் அம்பலமாயிரும், ஊர் முழுக்க தெரிஞ்சு போயிரும். எப்படியா அதுக்கு உங்க அக்கா காதுக்கு போச்சு, அவ்வளவுதான், காது கிழிஞ்சி. எங்க அக்கா ஊர்ல இல்லடி மதுரைக்கு வரன்னு போயிருக்கா. மதுரைக்கா? எனக்கு திருதுப்புன்னு வீடு பூட்டி போட்டிருக்கா பாத்தியா? அப்பப்போ போய் இந்த வலையை அடிச்சு கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சாதான் கொஞ்சம் வீடு வீடா இருக்கும். அதான் போயிட்டு வரட்டின்னு போயிருக்கா. இதை பத்தி தேவாக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாத, மூச்சு விட்டுறாத. எல்லாத்தையும் ஓரளவு காரியம் கூடி வர மாதிரி இருக்கும்போது நம்ம சொல்லல, அவசரப்பட்டு ஏதாவது சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதுவும் நடக்கலன்னா தேவாக்கும் கொஞ்சம் சங்கடமா இருக்கும்லக்கா. தேவா வா மக்களே வா, தேவா வா மக்களே வா. நம்ம ரெண்டு பேசிட்டு இருந்தது தேவா கேட்டிருப்பானோ? கேட்டிருக்க மாட்டேன், அவ இப்பதான் வந்தான். ஏமக்கா அசந்தாப்புல இருக்க, சாப்பிடுதியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சித்தி, நான் நல்லதா இருக்கேன். ஃப்ரெண்டு பிறந்த நாள்னு கூப்பிட்டு இருக்கான், அதான் அங்க போய் சாப்பிடலாம்னு நினைச்சேன். வையாம கூப்பிட்டுட்டே இருக்கான். சரிமக்கா, அப்போ போய் சாப்பிட்டுட்டு வானே, பாத்து எடுத்து போயனே. அம்மா போன் போட்டாளா? ஆமா, போன் போட்டாங்க. இப்பதான் மதுரை போய் சேர்ந்துருக்காங்களாம். வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு இன்னைக்கு நைட்டு தங்கிட்டு நாளை காலைல கிளம்பி வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, என்கிட்டயும் அப்படிதான் சொல்லிட்டு போனா. அங்க ஃப்ரெண்டு கூட அங்கங்க சுத்திட்டு இருக்காம சாயந்தரம் நேரத்து வீட்டுக்கு வந்துரு. என்ன கருக்கலவனுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து சேரு. சரி சித்தி, போயிட்டு வரேன். சின்ன பண்ணாக்கா, நான் வரும்போது ஏதோ தேவாவுக்கு தெரியாண்டா அப்படின்னு ஏதோ பேசின மாதிரி இருந்துச்சு. எக்கோ கேட்டுட்டா போல இருக்குக்கா. அவன் முதல்ல வரலட்டி, சொன்னா கேளுட்டி, எதையா வாய விட்டுறாத நீ. அவனு மூச்சு விட மாட்டேன், நீ ஒண்ணு மூச்சு விட அப்புறம் சேர்த்தா ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளி. வாங்கிட்டு தானே கேட்க, நீ ஏதாவது சொல்லிட்டி. இப்ப என்ன சொல்லுது? அது வந்து தேவா என்னன்னா நான் சொல்லுவேன். ஆகா, சிம்பு என்ன சொல்ல போறான்னு தெரியலையா? தேவதம்பி, ஒரு 10-15 முட்டை போல உங்க அம்மா வேணும்னு கேட்டிருந்தாவளா? உங்க புஷ்பச்சிட்டி ரூபாயே என்கிட்ட வந்து தந்துட்டாவா? நீ துட்டு எங்க அக்காட்டையும் கேட்காத, எங்க அக்கா மோனு தெரியாண்டாம்டி அப்படின்னாவா. எங்க அக்கா மோனுக்கு நான் துட்டு கூட தெரிஞ்ச யாசுவான். 2 பிள்ளைல வச்சிருக்க சித்தி வயாம எனக்கு எதுன்னு வாங்கி தந்துட்டு அடக்க, துட்டு சேர்த்து வச்சிட்டி அப்படின்னு சொல்லி யாசுவான். அதனால தெரியாண்டாம்டி அவனுக்கு அப்படின்னாவா. அதான் பத்தி பேசி இருந்திருப்பாவும் நினைக்கேன். அதான் ஒன்று மறைச்சிருப்பாவளா இருக்கும். ஆமா, அதத்தான் மறைச்சாச்சு நாங்க 2 பேரும். ஏன் சித்தி இந்த வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? சும்மா எனக்கு முட்டையும் அது இதையும் வாங்கி தந்துட்டு துட்டை செலவழிச்சு போட்டு நாளைக்கு 2 பிள்ளைகள் வச்சிருக்கியா? கொஞ்சமா சேர்த்து எங்க சித்தி சொன்னா கேட்கவே செய்தியா? அதெல்லாம் நடக்குமக்கா. என் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்காம இருப்பனா? நீனும் என் பிள்ளை மாதிரிதான். பாசத்துல எங்க சித்திய பஞ்சி யாராலும் முடியாதம்மா. சரி, போயிட்டு வரேன், நேரம் வேற ஆயிட்டு. நல்ல வேலைட்டி வந்து சிம்ரனை காப்பாத்துன. சிம்ரனே, எல்லாம் நல்ல விஷயம் தான், கூடிய சீக்கிரத்துல சொல்லுதோம். சரி சின்ன பண்ணு, என்ன 2 பேரும் பாதி பாதி எடுத்துடுங்க. முட்டை கட்டலாம். சரிக்கா, நான் போயிட்டு வரேன். வயலுக்கு 5 வரை கொண்டு போன மனுஷனுக்கு சாவத்தை வீடா இது. அந்த குடிசையில கிடக்கும்போது கூட நிம்மதியா இருந்த போல இருக்கு. அங்க இருந்து இங்க வந்தா நல்ல சோறு கிடைக்கும் பார்த்தா ஒண்ணும் காணும். ஒரு மாசமா இருக்க பிள்ளைக்கு ஒரு மட்டன் வச்சு கொடுத்தோம், சிக்கன் வச்சு கொடுத்தோம், ஒரு சூப் வச்சு கொடுத்தோம். அப்படி இப்படி இல்ல. என்ன குழம்பு வைக்காம ரசத்தை வைக்கிட்ட விஷத்தை வைக்கிட்டு கிடக்காவா. நேத்து ரசமும் கட்டி பருப்பு எவத்தும்பா ஆய் கூட திங்காது. பாதி நைட்டப்படி அது தெரிச்சு ஓடிட்டு. இன்னைக்கு அதே மாதிரி புளி தண்ணியை வச்சேன், அதை வச்சு காரத்தை வயல அரைச்சான்னு அவ்வளவுதான். செத்தேனா நம்ம அதுக்குள்ள முந்திக்கிடும். ஏமா ஏன் அலறிட்டு கிடக்க? ஆமா, நான் கூட்டாலே உனக்கு அலறுற மாதிரி தான் இருக்கு. வாப்படாத மக்கா, வயித்துல இருக்க பிள்ளைக்கு ஆவாதுன்னு சொல்லியிருக்கோம்லாட்டி. சொல்லு என்ன வேணும், நீ என்ன வேணும் கேட்க. ஆனா ஒண்ணு நடக்க மாட்டேங்கதான். என்னத்த ரசமும் கட்டி பருப்பு புளி தண்ணி துவையல் என்னத்தையா அவனை செய்து எடுத்து தரதானே செய்தா. நல்ல சத்துள்ள ஆகாரமா சாப்பிடறது தரதானே செய்தோம். இந்த மாதிரி கோழி கிட்ட மாதிரி என்னத்தையா ஒண்ணு புளிக்கறிய வச்சேன் புளி தண்ணியை வச்சேன்னு செஞ்சு நடக்காதியா. ஏதாவது மட்டனுக்கு சிக்கன் வாங்கி ஏதாவது செய்து எடுத்து கொடு. சரி, அப்ப அவட்ட சொல்லுதேன். இந்த பாருமா, அவ எது நல்லா செய்யட்டும், அவளை நல்ல வேலை வாங்கு. ஆனா பக்குவமா செய்யணும், எப்படி செய்யணும் மட்டும் பக்கத்துல இருந்து சொல்லி கொடு. எல்லா வேலையும் வாங்கு. வேற இன்னைக்கு சிக்கனாவது மட்டனாவது எடுத்து செஞ்சிரும். எப்படியோ மட்டன் சிக்கன் நல்ல வாசிலே தண்ணி ஒப்பேத்தி உடம்பு தேத்திரணும். வரட்டு அவ வந்த உடனே ஏகப்பட்ட ஐட்டத்தை சொல்லிட மாட்டேன். எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு வா, எனக்கு சாப்பிடும் போல ஆசையா இருக்குன்றேன். மரமல சீக்கிரமா என்ன விஷயம் சொல்லுங்க. இந்த கீச்சு குரலாலதான் அவ்வளவு வெறி மைக்கு கெட்டி இழுத்து போட்டு வச்சிருக்கம்மா. அர்மலா எம்மோ மாசமா இருக்க பத்தியா. அவ ஆசைப்பட்டதை செய்து எடுத்து கொடுக்கலன்னு வச்சுக்க, நாளைக்கு பிறக்க போற பிள்ளைக்கு காதுல சீல் வடிக்குன்னு அவங்க அம்மா சொல்ல பாத்துக்கோ. செஞ்சு கொடுத்துருவேன். உனக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்குமா மட்டன் பிரியாணி பிடிக்குமா? கேட்கா ஒரு கேவலத்தனமான கேள்வி. எனக்கு செய்து கொடுக்க கேட்டா அவட்ட போய் உனக்கு அது பிடிக்குமா இது பிடிக்குமான்னு கேட்டடக்கா. ஏம்மா என்ன டீ, எனக்கு எது பிடிக்கும்னு பார்த்து செய்து கொடுன்னு சொன்னா நான் மாசமா இருக்கேன், அவள மாசமா இருக்கா. அவட்ட போய் எது பிடிக்கும் அது பிடிக்குமா இது பிடிக்குமான்னு கேட்டு கிடக்க. வைக்க முடிச்சு போயா. வர கோபத்துல என்ன பேசனே எனக்கு தெரியாது. அவ்வளவு கோபம் இருக்கு, வாயெல்லாம் ஓடுது. அதுக்கு லேட்டி ஒரேடியா எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி செஞ்சா ஒரே பொருளை செஞ்சுட்டு போலாம். இல்லன்னா அவளுக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணு செஞ்சு வைக்கணும் பத்தி அதான் சொல்லுவேன். எனக்கு சிக்கன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். கல்யாணத்துக்கு முன்னாலலாம் ஒரு நாளைக்கு 2 பிளேட், காலையில ஒரு பிளேட், நைட் ஒரு பிளேட் சிக்கன் பிரியாணி இல்லாம நான் திங்கவே மாட்டேன். ஏ பாவி மக்கா, ஒரு நாளைக்கு 2 பிளேட் அசராம திங்பாளா? ஒரு நாளைக்கு 2 பிளேட் சிக்கன் பிரியாணி காணுமா? காணா நீ, எனக்கு தாராளமா காணும். அப்படியே காணாதன்னா நீ இது கூட ஒரு பிளேட் வாங்கி கொடுக்க போறியா?
தங்கச்சி தேவையில்லாம என் பொண்ணு விஷயத்துல நீ தலையிடாத. உனக்கு பிரியாணி வேணா வாங்கிக்கலு, நான் தாரேன். அவளை ஏன் 2 பிளேட் திம்பியா 20 பிளேட் திம்பியான்னு கேட்க? அவன் அம்மா வீட்டுல வாங்கி கொடுத்துருக்கான், அவன் பொருள் திருட்டு போறான். உனக்கு என்ன அதை பத்தி? தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு மூக்கறுபட்டு கிடக்காத. பாரு, இந்த மாதிரி தின்னுட்டு இருந்தான்னு வச்சுக்க நம்ம வீட்லயே வந்து அதுக்கு ஒரு சட்டியை கவுத்து நம்ம எல்லாம் தேரோட தேர்வோடி போக வேண்டியதான். அதை பத்தி நாளா கவலைப்படணும். நீ எதுக்கு கவலைப்படுத? ஓ புருஷனை பத்தி நீ கவலைப்படு, உன்னை பத்தி கவலைப்படு. வேற தேவையில்லாம எனக்கு நீ ஒன்னு அட்வைஸ் பண்ணா எப்படி என்ன ஏதுன்னு எனக்கு கேட்க தெரியும். பேசாம கிரி, எனக்கு இந்த குடும்பத்துல அக்கறை இருக்கு, நானும் ஒருத்தி தான். அப்போ இருப்போம் கேளு, என் பொண்ணாட்டிக்கிட்ட என்ன நடக்குன்னு மட்டும் பாரு. அடியே 2 பிளேட் பிரியாணி எவ்வளவு வரும்? கிட்டத்தட்ட ஒரு 350 ரூபாய் கிட்ட வந்துரும் நீ. எனக்கு 350 ரூபாய் ஒரு நாளைக்கு. அப்போ ஒரு மாசத்துக்கு டேய் 350 ரூபாய் வச்சு 30 நாளைக்கு கணக்கு போட்டு சொல்லுனே, எவ்வளவு வரும்னு சொல்லுனே. தங்கச்சி நீ தான் கணக்குல புளியாச்சே, கணக்கு போட்டுக்கோ. என்னவோ 2 பேரும் புலி புலின்னு பேசிட்டு இருக்கீங்க. கொட்டை எடுத்து புலியா, கொட்டை எடுக்காததாங்க. அதுக்குதான் சொன்னேன் வாயை கொடுக்காதன்னு. கடைசியில் என்னையும் சேர்த்துக்கிறது விட்ட பாத்தியா? நான் பேசவே மாட்டேன், அமைதியா நின்று பாத்துட்டு தான் இருப்பேன். இந்த பாரு, ஒரு மாசத்துக்கு அப்போ 10,000 சில்லறை கிட்ட வந்துரும் போல இருக்க. வந்துரும் நீ, கணக்கு போட்டா வந்துரும். கல்யாணத்துக்கு முன்னால அப்ப எத்தனை மாசமா இப்படி தின்னுட்டு இருந்த? என்ன நீ கேக்க கேள்வியே சரியில்லையே. எத்தனை மாசமா தின்னுட்டு இருந்தேன்னு கேட்காதீங்க, எத்தனை வருஷமா தின்னுட்டு இருந்தேன்னு கேளுங்க. 10 வருஷம் தின்னுட்டு இருந்தேன். 10 வருஷமா தின்னுட்டு இருந்தியா? பொண்டாட்டி ஒரு அழகான திண்ணி மூட்டை இல்ல, 10 வருஷம் டெய்லி பிரியாணிய ரசிச்சு ருசிச்சு தின்றுக்காளா ஐயா. பெரிய ஆளுதான். 10 வருஷம்னா கணக்கு பார்த்தா 12 லட்சம் ரூபாய் தாண்டிருமே. 12 லட்சம் அம்மா, எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. அந்த 12 லட்சம் ரூபாய் இருந்தா ஒரு கப்பல் மாதிரி காரை வாங்கி விட்டு நம்ம எல்லாரும் அங்கேயே சரட்டு போட்டு போயிருக்கலாமே. பாடுபாவி. அது சரிதானே, நீங்க சொல்றது 100க்கு 200% கரெக்ட் தான். அது இருக்கட்டும், நீங்க கல்யாணத்துக்கு முன்னால இந்த மாதிரி பிரியாணி எல்லாம் டெய்லி திம்பேல? நான் எங்க திம்பேன்? அதெல்லாம் யார் வாங்கி தந்தா எனக்கு? அதெல்லாம் திங்கவே மாட்டேன். அப்பா ஒரு 10-15 வருஷமா நீங்க பிரியாணி எல்லாம் தின்னதில்ல கல்யாணத்துக்கு முன்னால? ஆமா, நான் கஞ்சியும் கறியும்ல குடிச்சிட்டு கிடந்தேன். எனக்கு எங்க பிரியாணி தந்தா எங்க அம்மா? நீங்க சொல்றத பார்த்தா ஒரு 15 வருஷமா பிரியாணி திங்காம ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு மேல சேர்த்துட்டே போல இருக்கு. அப்ப கப்பல் மாதிரி என்ன, ஏரோப்ளேன் மாதிரி சூப்பர் கார் வாங்கி விட்டுக்கலாமே. எங்க நீ கார் வாங்கி விட்டுருக்கியா? பரவாயில்லை இல்ல முன்னா சொல்லியா? அம்முக டும்முக அம்மாள் டும்மாள். கைய குடுறா செல்லக்குட்டி, சூப்பரா செல்லக்குட்டி, அடிப்பொலி தப்பி கலத்திட்டேன். செல்லக்குட்டி நான் வெளியே போறேன்டா, உனக்கு ஏதாவது வேணுமா வாங்கிட்டு வரணுமா? டெய்லி கல்யாணத்துக்கு முன்னால 2 பிளேட் பிரியாணி வாங்கி தின்னத அப்படியே மறந்து போயிருந்தேன். கல்யாணம் முடிஞ்ச பிறகு இன்னைக்கு திடுதிப்புன்னு ஞாபகப்படுத்தி இப்ப கடைசில என்ன வேணும்னு வேற கேக்கிய. இனிமேல இருந்து நாளையில இருந்து டெய்லி 2 பிளேட் பிரியாணி எனக்கு வந்துறணும். மாமாய், மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி கேட்காம ஓடுதியா? எனக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி. அது போடா நீ. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அத முதல்ல சொல்லுங்க. என்ன கட்டல் வாங்கி தந்திருக்கியா? என்ன கேட்டாலும் எப்போ ஒரு ஸ்டெப் பின்னாடி வாங்க. ஒரே நாட்டம், பல்லு தேய்ச்சலே இல்லையா? ஏ மூதேவி, நீ பல்லு தேய்க்கலையேடி. அப்படி எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஒரே எலிச்சத்த வாட அடிக்க ஒரு ரூமுக்குள்ள நினைச்சேன். ஏமா சத்தம் போடாதமா, என்ன ரொம்ப மோசமா நினைச்சிரோமா அவ. எப்பவுமே பெட் காஃபி குடிச்சு போறதானே நான் பல்லு தேய்ப்பேனா? அதே மாதிரி அவ இன்னைக்கு பெட் காஃபி கொண்டு வந்தா. நல்லா குடிச்சு போட்டு அடுத்தால பல்லு தேய்க்கலாம்னு இருக்க நேரத்துல அடுத்தாப்புல ஒரு வடையை கொண்டு வந்தா, பருப்பு வடை. சரி பருப்பு வடையை தின்னா பல்லுக்குள்ளலாம் நிக்குமே, தின்னு முடிச்ச பிறகு பல்லு தேய்க்கலாம் நினைச்சிட்டு இருந்தாமா. அதுக்கப்புறம் உன்னோட தின்னுட்டே இருந்தா அப்படியே மறந்துட்டமா. அன்னைக்கு தள்ளி நின்னு பேசுடி, ரொம்ப ஓவரா சீன் போடாதே. இந்த மாதிரி என்ன கேட்ட என்ன வேணும்னா ஈரமண்ண தெருப்புலியும். கரெக்ட்டா தான் நீ கேட்றீங்க. பல்லு தேய்க்காத ஆளுக்கு ஈரமண்ண தெருப்புலியும் கரெக்ட். எடுத்துட்டு வரேன் ஒரு சாக்கு நிறைய. அடியே சில்வண்டு, என்னையவே நக்கல் பண்ணிட்டு வரியா? உன் கொட்டத்தை அடக்குதானா இல்லையான்னு பாருடி. எங்க அம்மைய முதல்ல என் பக்கம் இழுக்கணும், அப்பதான் சரிப்படும். இழுக்கேன் சீக்கிரத்துல. ஏன் செல்ல தாயி எங்க பாரு, இங்க நீ இங்க இருக்கியா? நாங்க இந்த கத்திரிக்காய் தோட்டத்துக்கிட்ட தேடிட்டு இருக்கேன். நீ அங்கதான் நிப்பேன்னு சொன்னேன். அங்க நல்லா சிலுசிலுன்னு காத்தடிச்சுல இந்த பூலாம் நல்ல அளவுல இருக்கலாம். அந்த அங்க வந்து உட்கார்ந்தேன். இங்க வெள்ளை மக்கள் ஆள காணல, போன வர சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. ஒரே போன போட்டு சுவிட்ச் ஆஃப். அந்த அளவு பார்த்தேன். சரி வீட்டு பக்கம் என்ன ஏதுன்னு பாப்போம் அப்படின்னு போனா மருமகாரி அங்க அப்படி கல்லு குத்தி மாதிரி நின்னுட்டு இருக்கா. என்ன கண்டவன அவ்வளவுதான் ஏச ஆரம்பிச்சா. நான் அந்த தெரு பக்கமா குறுக்க சாடி ஓடி வந்துட்டேங்கனே. அவகிட்ட வாயை கொடுத்துறது அவ்வளவுதான். நம்ம 3 பேரும் ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்சோம் சொல்லி பேசணும்லங்க. அது நிறைய பேர் கேட்கவும், நீங்க ஒவ்வொரு ஊர்ல இருந்து கல்யாணம் பண்ணி வந்த ஆள்கள் தானே, எப்படி ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்சிருப்பியா அப்படின்னு. ஆமா, நம்மளும் மொட்டையா சொன்னா எல்லாருக்கும் சந்தேகம் வரதானே செய்யும். இப்பெல்லாம் ஒரு ஊருக்கு எத்தனை பள்ளிக்கூடம் இருக்கு. ஆனா அப்படியே நம்ம காலத்துல எப்பா ஒரு 4 ஊர் சுத்தி இருந்துச்சுன்னா ஒரே ஒரு பள்ளிக்கூடம் தான் ஒரு ஊர்ல இருக்கும். எல்லாரும் பக்கத்து பக்கத்துல ஒரு ஊர்ல இருந்து எல்லாரும் ஒரே பள்ளிக்கூடத்துல வந்து படிப்போம். எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் நடந்து வரோம் பத்தி சில தையி. ஆமாக்க இப்ப இருக்க மாதிரி எல்லாரும் வண்டியா விட்டுருக்காவோ. அந்த காலத்துல நடராஜா வண்டி தான். நடராஜா நடராஜா அப்படின்னு நடந்தா ஓடிடுவோம். நம்ம 3 பேரும் ஆளுக்கு ஒரு ஊர்ல தான் இருந்தோம், பக்கத்து பக்கத்து ஊர்ல. ஆனா எல்லாரும் ஒண்ணு போல படிக்கிறதுக்கு ஒரே ஊர் பள்ளிக்கூடத்துல தான் படிச்சோம். ஆமா, அதனாலதான் நம்ம 3 பேரும் ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்சோம். அதுவும் இல்லாம எனக்கு உனக்கும் ஒரு 5-6 மாசம் வித்தியாசம் தான். அந்த காலத்துல எல்லாம்
ஒரு 2 நாளைக்கு மூத்து இருந்தா கூட அக்கான்னு தான் கூப்பிடணும்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. என் பாட்டிலாம் அப்படிதான் சொல்லி தந்திருக்கா. அதனாலதான் நானும் ஒண்ணு அக்கா அக்கான்னு கூப்பிடுறேன். இவன் வெள்ளை மக்களுக்கு நம்ம 2 பேரும் அக்கான்னு கூப்பிடுதான். அவன் என்ன 2-3 மாசத்துக்கு மூத்தவன், 3 வயசுக்கு மூத்தவன். வெள்ளை மக்கள் 1/2 கிளாஸ் படிக்கும் போது எல்லாத்தையும் சட்டைக்கு நீ பல்லக்கா. அந்த இடத்துல அம்மா கோவத்துல 2 வருஷம் பாடுங்க டீச்சர்னு சொல்லி 2 வருஷம் 1/2 கிளாஸ்ல படிச்சா. அப்புறம் 1ஆம் கிளாஸ்ல 2 வருஷம் இப்படி படிச்சு நம்ம கூட சேர்ந்து படிச்சு நம்ம எல்லாரும் ஒண்ணா பண்ணா படிச்சோம். இப்ப எங்க போய் சிக்கி இருக்காலும் தெரியலையே. படபடன்னு வருது, சாப்பிடணும்னு தோணுதே. 4 மணிக்கு இலைய பார்க்கும் போதே நாக்கு ஊறுதே. ஒரு மாதிரி இருந்தாலும் டேஸ்ட் பரவாயில்லாம தான் இருக்கு. மீன் பச்சையா இருக்க மாதிரி இருக்கு, இருந்தாலும் நல்லதா இருக்கு. திம்போமா 2 உருண்டை அது வரதுக்குள்ள சரி தின்னுதான் பாப்போமே. குழம்பு பார்க்கும் போதே மடக்கு மடக்குன்னு குடிக்கணும் போல இருக்கே. குடிச்சிருவோம். தொண்டை கமராதடா. எலவி வாங்கன்னு கூப்பிட்டு சோறு கொடுத்தது காணாது. அவருக்கு வலிச்சு தின்னுட்டேலா? என் வெள்ளை மக்களுக்கு வேற யார்கிட்ட கேட்க? உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். சோத்த வலிச்சு வலிச்சு தின்னுட்டேலா? வாயை திறந்து சொல்லுங்க. வாயில